சார் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனத்தில பயணிச்சுட்டு இருக்கும்போது ஒரு லாரியில கிட்டத்தட்ட 49 பேர் பயணிச்சிருக்காங்க. அதில பல பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இத பத்தி இன்னும் விரிவா நீங்க மக்களுக்கு இல்லை, சொல்லுங்க. 51 பேர் பயணித்தாங்க, 49 பேர் உயர்ந்துட்டாங்க. ம். அதாவது நீங்கள் சகாரா பாலைவனம் ஆப்பிரிக்கா நம்ம நாட்டில் இருக்குது. அது ஆப்பிரிக்காவில் மட்டும் அந்த பாலைவனம் இல்லை, கிட்டத்தட்ட அது அல்ஜீரியா, லிபியா, எகிப்து, இப்படி எல்லா நாட்டிலையும் சேர்ந்தது. அப்படியே கலந்து ஒரு 4-5 கண்ட்ரீஸில் போகும். அது எப்படின்னா நம்ம இந்தியாவை விட பெருசு, ஒரு 3 மடங்கு பெருசு இந்த பாலைவனம். ஆனால் இந்த பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா லிபியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 90% அதாவது பாலைவனமாகவே இருக்கும் அந்த நாடு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 75 லட்சம் மக்கள் தான் வாழ்கிறாங்களே மொத்தமே. எகிப்து பார்த்திங்கன்னா ஒரு 95% பாலைவனம், 12 கோடி பேர் இதில் மக்கள் வாழ்கிறாங்க. அதாவது நதியோரத்தில் ஒரு 7% பேர் மக்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பாதி தான் அந்த இடம், அந்த பர்சன்டேஜ். ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா 12 கோடி பேர் இருக்காங்க. நம்ம இப்போ 8 கோடி மக்கள் வச்சுருக்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோமோ இதில் 12 கோடி மக்கள் இருக்கணும். ஆனால் இதில் பாதி, தமிழ்நாட்டில் 2 பாதியாக போடுங்க. அதுக்குள்ளே அவ்வளோ மக்கள் இருக்குன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்டட், தண்ணி இருக்காது, எதுவும் இருக்காது, இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது கீழ்ப்பகுதி மாலி, அதில் கொஞ்சம் பகுதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாலைவனத்தில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனை இருக்குது. என்னென்னா உதாரணத்துக்கு இராணுவ கெடுபிடி அதிகமாக இருக்குது. அடுத்தது வறுமை, வலியுமே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த சோமாலியா கடற்கொள்ளையர்கள்லாம், படிச்சிருக்கீங்களா? கப்பலை பிடிச்சி வச்சுட்டு அரிசி இறக்கி வச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு போடான்னு சொல்லுவாங்க சோஷியல் புக்கில். ஆமாம், சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கிளர்ச்சியாளர்கள், அவங்க தான் அந்த கிளர்ச்சியாளர்கள். இவங்க கண்ட்ரோலில் தான் அந்த நாடு இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து மாறி 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 மாறி. அதனால் இவங்களை விட்டு எப்படியாவது இந்த நரகத்துலேருந்து போயிடணும்னு சொல்லி இதுலேருந்து வெளியேறி ஐரோப்பா போயிட்டால் அவங்க நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்பாங்க. இதில் பாலைவன சோலைன்னு சொல்லிட்டு மொத்தம் 90 இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி கிடைக்கும், அங்கே பேரிச்சம்பரம், கொஞ்சம் 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 வருமானத்துக்கு கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். அந்த இடத்த நோக்கி மக்கள் மைக்ரேட் ஆவாங்க. இதில் நாடோடிகள் பெரிய லெவலில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒட்டகம், நம்மளாம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக வாழ்கிறோம்னு பாருங்கள். ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நடக்கிறது, வாழ்க்கையே நாடோடி தான். அவங்களுக்கு வீடு இருக்காது, டெசர்ட்லேயே அவங்க வீடே இருக்காது அவங்களுக்கு. அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறது தான். எங்கேயாவது தண்ணி கிடைக்குதா, தண்ணி கிடைக்கா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ கொடூரமான வாழ்வியல். அந்த 3ஆம் உலக போர் புக்கு இருக்கு, வாங்கி படிங்க. அதில் இருக்குது தண்ணிக்காக எவ்வளோ பெரிய பிறகு வரப்போகுது. இப்படி பாலைவன சோழன் இருந்தக்குள்ள இந்த மக்கள் இந்த இடத்த விட்டு ஐரோப்பா போயிட்டால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு கரெக்ட். டிரான்ஸ்போர்ட் ஆகி போகிறது அது 2 வழி தான் போகலாம். ஒன்று கடல் வழியாக போகணும். அதில் கடற்கொள்ளையர்கள் சுடுவாங்க, இராணுவம் சுடும், கிளர்ச்சியாளர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, போயிட்டுருக்கு. அது ஒரு செட் ஆகாது, அது அவங்களுக்கு அந்த ரூட்டு சரியான ரூட்டு கிடையாது. 2வது அந்த போட் நிறைய ஓட்டை விழுந்து தண்ணிக்குள்ள விழுந்து எல்லாம் செத்து போயிடுவாங்க. இது ஒரு ரிஸ்க் ஃபேக்ட். இன்னொரு வழி தரை வழியாக போகிறது. இந்த சஹாரா பாலைவனத்தை கிராஸ் பண்ணணும். அதுக்கு இவங்க தேர்ந்தெடுக்கிற ரூட் என்னென்னா லாரி தான். லாரி. இந்த லாரியை நம்ம இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டில் கொண்டாந்து விட்றேன்னு சொல்லிட்டு போட்டில் அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காசை வாங்கிட்டு இந்த கரையில் கொண்டாந்து இறக்கி விடாமல் பாதி வழியில் அப்படியே குதிச்சு இறங்குன்னு விட்டு ஓடிடுவாங்க தெரியுமா? அப்படி தான் பல பேர் நீந்தி ராமேஸ்வரம் சேருவாங்க. தெரிஞ்சு பாரு, ராமேஸ்வரம் குதிச்சு போங்கன்னா எங்கே வர முடியும்? எல்லாராலையும் நீந்தி வர முடியுமா? குழந்தைங்கள்லாம் செத்து கூட இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ கொடூரம் நம்மள்கிட்டே இருக்குது, நமக்கு பக்கத்துலேயே. அப்போ இவங்க லாரியில் போகலான்னு பிளான் பண்ணி இவங்க ஒரு 51 பேர் ஒரு லாரியை பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து போனால் அந்த லாரி ஏற்கனவே கூட பார்த்தோம், ஒரு சஹாரா பாலைவனத்தில் ஒருத்தன் கூகுள் மேப் பார்த்து காரில் உள்ளே போய் எங்கெங்கேயோ போய் கடைசியாக டீசல் இல்லாமல் அந்த வண்டி நின்று போய் தண்ணி இல்லாமல் செத்து போயிட்டானே. அதேமாரி இவங்க நேராக வர்றாங்க, கிளம்பி வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் ஆனோன்னா இறங்கி 2 பேரும் சரி பண்ணி பார்க்குறாங்க அந்த வண்டியை. அவங்க அசிஸ்டன்ஸு சரியாகலை. டே 1 ஆகுது. அங்கே நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தா அந்த 2 பேர் நடந்து போனாங்க. அதில் 2 பேர் நடந்து போய் அவங்க ஒரு 51 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி கிடைக்குது அவங்களுக்கு. அதை குடிச்சிட்டு அடுத்தது தண்ணினா சும்மா அழுக்கு தண்ணி, ஏதோ ஒரு தண்ணி கொஞ்சோண்டு, அதை குடிச்சிட்டு நைஜீரியா, அல்ஜீரியா, அங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் அந்த பார்டர் போனோன்னா ரெஸ்கியூ கிடைக்குது அவங்களுக்கு, ஆர்மியோட ஹெல்ப் கிடைக்குது. இந்த மாதிரி விவரத்தை சொல்லி அவங்க அங்கேருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரணும். கிட்டத்தட்ட இந்த 2 பேருமே 80 கிலோமீட்டர் நடந்து போயிருக்கான் பாருங்க, வேறு வழியே இல்லை. 80 கிலோமீட்டர் அவங்களும் உயிரை அப்படியே கையில் பிடிச்சி நடந்திருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, பக்கத்தில் போய் எங்கள் ஹெல்ப் கூட்டு வந்துடலாம் அந்த மாதிரி நடந்திருக்காங்க. நடக்க 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 இன்னும் கொஞ்சம் அப்படியே நடந்து வந்தது தான். கடைசியாக போய் பார்த்தாக்க அது 80 கிலோமீட்டர்ஸ் திரும்பி பார்த்தா அந்த லாரி நிற்குது. அந்த லாரியை சுற்றி யாருமே இல்லை. லாரிக்கு அடியில் எல்லாரும் இறந்து போயிருந்தார்கள். ஒருவர் கூட உயிரோடு இல்லை.
இல்லை டீஹைட்ரேஷன் ஆகி இந்த வெயிலில் இப்போ வெயிலில் போய் நிற்க முடியல. நம்மள்ட்ட தம்பி இப்போ ஒரு சவால் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வெயிலில் நிற்கலாம், 5 மணி நேரம் நிற்கிறேன். ஏன்னா எப்போ வருமோ என்னுடைய யுத்தத்தை நான் முடிச்சுக்கலாம், வந்து தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிடலாம். ஆப்ஷனே இல்லாமல் இருக்கக்குள்ள பயம் அதிகமாகிடும். அப்போ அவங்க எந்த விதமான ஆப்ஷனும் இல்லை. கடைசியாக பார்த்தா அவங்க அத்தனை பேருமே இறந்து போகிறாங்க. இதில் இன்னும் பெரிய கொடுமை, அங்கேயே குழி தோண்டி போச்சுட்டாங்க 51 பேர். என்ன பண்ணுறது? 49 பேர் என்ன பண்ணுறது? பாடி எடுத்து எங்கே எடுத்துட்டு எங்கே போகிறது? இந்த பாடி எடுத்து எங்கே எடுத்து எதுவுமே இல்லை. அவங்களே ஆப்ஷன் இல்லாமல் வந்து வெளியாயிட்டாங்க. அவங்க எங்கே எடுத்துகிட்டு அந்த பாடி எடுத்துகிட்டு போகிறது? அதுக்கெல்லாம் ஒன்றும் வழியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு சரி, இது இப்படி தான் இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதேமாரி லாரி சம்பவம் நடந்திருக்குங்க. இதுமாரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அதான் சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சார்? முடிவிட அந்த நாடு எவ்வளோ பெரிய பஞ்சத்தில் இருக்குது. நம்ம வந்து சோமாலியா கடற்கொள்ளை நீங்கள் வந்து எத்தியோப்பியா இதெல்லாம் படிச்சிங்கன்னா எகிப்து, அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடம் பார்த்திங்கன்னா அந்த பசுமை சோலை இருக்குல்ல, அதில் நம்ம ஊர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வேலை பார்க்குறாங்க தம்பி, நல்ல சம்பளத்தில். ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் வேறு மாதிரி இருக்கும். சோமாலியா இருக்குல்ல, ஒரு பக்கம் ஒரு மாதிரி வசதியாக இருக்கும், இன்னொரு பக்கம் படு மோசடியாக இருக்கும். இவங்கள தான் இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியாக்கள் பயன்படுத்திக்குவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் பாவம், எல்லாத்துக்கும் தயாரானவங்க, வறுமை எல்லாத்துக்கும் ரெடி. ஆனால் அவங்க வந்து அவங்களோட வறுமையை வந்து யூட்டிலைஸ் பண்ணி எல்லாத்தையும் இவங்க வந்து ரெடி பண்ணிப்பாங்க. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்படி ஒரு மோசமான இடம்லாம் இருக்குது. நம்ம இந்த பூமி இருக்கு இல்லையா, அதில் வந்து மனிதனே வாழ முடியாத குளிர் பிரதேசம், எஸ்கிமோக்கள்னு சொல்லி அவங்க மட்டும்தான் வாழ்வாங்க, பனிப்பிரதேசம். அவங்களோட வாழ்வியலே கொஞ்சமாக சாப்பிட்றது, அப்படி தூங்குறது, அவ்வளோதான் முடியும். அதுமாரி தான் இவங்களோட வாழ்வியலும். இவங்க அந்த ஐரோப்பா கண்ட்ரி போயிட்டால் நம்ம ஒரு சாப்பாட்டுக்காவது பிரச்சனை இல்லைங்கிறது சொல்லிட்டு தான் மூவ் ஆகிறது. அங்கே இருந்தாங்க போயிட்டா அகதிகளாக அவங்க சேர்த்துப்பாங்க, அந்த நாட்டில் இருந்துக்கலாம். அந்த சூழ்நிலைக்கு தான் அவங்க மூவ் ஆகுறது. பட் நம்ம இந்தியா மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான கண்ட்ரி எதுவுமே கிடையாது. இங்கே நீர்வீழ்ச்சி இருக்குது, ஆறு இருக்குது, காவேரி இருக்குது, கங்கை இருக்குது, எல்லா ஆறும் இருக்குது. இங்கே குளிர் பிரதேசம், அசாம், திரிபுரா, மணிப்பூர், இங்கே போனால் குளிர் பிரதேசம், டெல்லி, சிம்லா, இங்கே போனீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் பனி பிரதேசத்தை. இங்கே ஊட்டி கொடைக்கானல் வந்தால் இதை என்ஜாய் பண்ணிக்கலாம். வெதர் நார்மல் வெதர் வரும்னா கீழே நம்ம தமிழ்நாடு நார்மல் வெதர் தான் கம்பேரிட்டிவ் ராஜஸ்தான். வட மாநிலத்தை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதோட வெயில் நம்ம கம்மியாச்சே. ராஜஸ்தான், பீகார், மத்திய பிரதேசம்லாம் வெயில் பிச்சை இல்லைஞ்சிடும். நமக்கு அப்படி இல்லை, குளிரும் அவனுக்கு அது மாதிரி ஹெவியாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அப்படி கிடையாது. மார்கழி தை குளிராக இருக்கும். ஆமாம். இப்போ ஆகஸ்ட்டு, இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் மழை பெய்யும். நவம்பர், டிசம்பர் வழக்கம் போல் கூலிங் ஆகிடும். மே, ஜூன் 2 மாதம் வெயில். ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதம். 3, 12, 4 கிளைமேட்டாக பிரிங்க நம்மள்கிட்ட. ஒன்று வெயில், ஒன்று மழை, ஒன்று குளிர், இன்னொன்று 2மே எல்லாமே கலந்துருக்கிறது. தமிழ்நாடு மாரி ஒரு பெஸ்ட்டு கிளைமேட் உள்ள கண்ட்ரி எதுவுமே இல்லை. ரெண்டாவது அந்த பீப்புள்ஸ் எல்லாம் ஒப்பிடக்குள்ள நம்ம ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக வாழ்கிறோம். நமக்கு எந்த குறையும் இல்லைங்கிறது தான் உண்மையும் கூட. நம்ம இதுக்கு மேலே குறைன்னு நம்ம இதில் நம்ம இன்னும் நிறையா நினைக்கிறோம். நம்ம இன்னும் வேறு எங்கேயாவது நமக்கு அடைஞ்சா தேவையில்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு பெரிய கண்ட்ரி, இந்தியாவோட பெரிய மடங்கு உள்ள கண்ட்ரியில் மொத்த பாப்புலேஷன் சில கோடிகளில் வச்சு ஒரு கண்ட்ரி இயங்குது. அந்த கண்ட்ரிக்குள்ளே நம்மள்ட்ட கிளர்ச்சியாளர்கள் இல்லை, இராணுவ கெடுபிடி நம்மள்ட்ட கிடையாது, வறுமை இல்லை, இந்த அளவுக்கு பட்டினி இல்லை. நம்ம தமிழ்நாடு போன்ற நாடுகளில் நம்ம வறுமையாக இருக்கிறோன்னா நம்ம எதை வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கோங்கிறது தான் பொருள். எந்த வேலைக்கு வேணுமோ இங்கே வேலை இருந்துக்கிட்டே இருக்குது, டெய்லி வேலை இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேலைக்கு போனால் 1000 ரூபாய் சம்பளம் இன்றைக்கி மினிமம். காலையில் எழுந்து போனால் 1000 ரூபாய் சாயந்தரம் வீட்டு எடுத்துடலாம் வேலைக்கு போகிறது. ஆனால் அங்கே அப்படி இல்லை, வேலை செய்ய ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முறையான பாஸ்போர்ட் எந்த வசதியுமே அவங்கள்ட்ட இல்லை. இருந்தால் இப்போ இந்தியா போன்ற கண்ட்ரிக்கு ஏதாவது வேலைக்காவது படிச்சுப்பாங்க. நம்மளோட அவங்க கீழே பொருளாதாரத்தில் வேர்ல்டுலேயே கிரிக்கெட்டில் ஜிம்பாபேலாம் விளையாடுற பார்த்துருங்களா? வேர்ல்டுலேயே கடைசி நாணயம் ஜிம்பாபே நாணயம் தான், அம்மாஞ்சலி தேராத நாணயம். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி அமெரிக்காவுக்கு போய், இல்லை கனடா போய், லண்டன் போய், சிங்கப்பூர், இங்கே டாலர் மதிப்பு கூட இல்லை நாட்டுகளுக்கு போகிறோமோ, அவங்க அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் எடுத்து அந்த மாதிரியான வாழ்வியலே கிடையாது. அன்றாட தண்ணிக்கே அந்த பிரச்சனை அவங்களோட வாழ்வியல். ஒரு லாரியில் இந்த பாலைவனத்தில் போகிறது பயங்கர ரிஸ்க்கு. யாருக்கு ஒன்றும் தெரியும், கண்ணெதிர தான் புள்ள சாவும். லாரியில் போயிட்டுருக்குள்ளே வெயில்ல டீஹைட்ரேஷன் ஆகி. லாரின்னா என்ன, ஏசி கேபினா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஓப்பன் லாரி. ஏசி கேபினா இருந்தால் கூட வெயில் தாங்கிடலாம். அந்த டீசல் வச்சுக்கணும் அந்த லாரியில். அந்த தண்ணி வச்சுருக்கணும், டீசல் வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு டேங்க்லெட்டு எத்தனை டீசல் தாங்கும்?
ஒரு நாட்டையே கிராஸ் பண்ணணும் தம்பி நீங்கள். இதால் லாரியால் கிராஸ் பண்ணணும். இந்தியா அளவுக்கு இல்லை, இந்தியாவோட 3 மடங்கு நாட்டில் அதில் 50% நீ கிராஸ் பண்ணணும். எப்போ டீசல் தேவைப்படும், பங்கு கிடையாது, எதுவுமே இருக்காது அதில். நடுவில் ரோடு கட்டாயம் ஒரு புழுதி புயல் வேறு அடிக்குமா நடுவில், புஷ்ஷுன்னு புழுதி புயல் அள்ளி அடிக்கும். இவ்வளோ கொடுமைக்கு நடுவில் நீங்கள் அந்த கடந்து போகிற ஒரு மக்களுடைய துயரம் துன்பம் ஷேர் பண்ண தொடர்ந்து பேசுவோம். நன்றி.